வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தேர்தல் முடிவு வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த தேர்தல் முடிவில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி வந்து கிடைக்கல. 240 தொகுதிகளை பிஜேபி வந்து ஜெயிச்சாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அவங்க எதிர்பார்த்த சீட்டை வந்து கிடைக்கல. 50% கீழே தான் பிஜேபி உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்சாங்களா? இது ஒரு பெரிய ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருந்துச்சு. இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள்லாம் சமூக வலைதளத்தில் என்ன பதிவு போட்டாங்கன்னா, பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் ஒரு பெரிய ஃபைட்டு வந்து போய்க்கிருக்கு, சண்டை வந்து போய்க்கிருக்கு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய பேரெல்லாம் வந்து கேட்கல, அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள்லாம் பதிவு போட வந்து ஆரம்பித்தாங்க. மோடிக்கும் மோகன் பகவத் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் இடையே ஒரு ஃபைட்டு போய்க்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பனிப்போர் போய்க்கிருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுனுச்சு. பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, இப்படி தான் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் மோடிக்கும் பிரச்சனை, ஃபைட்டு. மறுபடியும் 2வது முறையாக யோகி அவர்கள் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க. அதை வந்து உடைச்சாங்க பிஜேபி. மறுபடியும் 2வது முறையாக யோகி அவர்களை தான் நிப்பாட்டினாங்க. 2வது முறையாகவும் யோகி அவர்கள் ஜெயிச்சாரு. இது மாதிரி இந்திய கூட்டணி சொல்கிறதெல்லாம் வந்து யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு மோகன் பகவத் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சொன்னதையும் இந்திய கூட்டணி எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. மோகன் பகவத் என்ன சொன்னார்னா, எ ட்ரூ சேவக் ஷுட் நாட் பி அரோகேண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதாவது ஒரு உண்மையான ஒரு சேவக், சங் பரிவாரில் இருக்கக்கூடிய சேவக் பார்த்தீங்கன்னா அரகண்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பார்த்துக்கோங்க, மோகன் பகவத் மோடியை தான் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க. சில மீடியாக்களும் இப்படி மாதிரி செய்திகளை வந்து போட்டாங்களா, மீடியாக்கள் சொல்கிறதெல்லாம் நம்மளால் வந்து நம்ப முடியாது. நம்ம ஊர் மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வதந்தி இருக்குது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் செய்திகளை பார்த்து பிரேக்கிங் நியூஸாக போடுறவங்க, அவங்கக்கிட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பின்னாடி மியூசிக்கை போட்டு தலைப்பு செய்தி அப்படின்னு போடுறவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த ஆய்வு செய்யக்கூடிய அந்த பேசிக் குவாலிட்டியே நம்ம தமிழக மீடியாக்கள் பொதுவாகவே மீடியாக்கள்லாம் இப்போ வந்து மறந்துட்டாங்க. அதனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. டெஃபினட்டாக பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இந்த ஒரு ஃபைட்டு இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை ஃபைட் இருந்தாலும் அதை வந்து அவங்க நிச்சயமாக சரி செய்யணும் அப்படிங்கிறது அத்தியாவசியம். ஏன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பிஜேபி இல்லை, பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப முக்கியம். அதனால் 2 பேரும் 100 விழுக்காடு இல்லை, 200 விழுக்காடு ஒற்றுமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். ஓகே, அதனால் ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இதெல்லாம் இருந்தாலும் அது கூடிய விரைவாக அவங்க சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதற்கான சில அறிகுறியெல்லாம் தென்பட ஆரம்பிச்சிருக்கு. உதாரணத்துக்கு கோரக்பூர் இருக்குது பார்த்தீங்களா, உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் இருக்குல்ல, அந்த கோரக்பூரில் ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங் செஷன் வந்து நடக்குது. மோகன் பகவத் அவர்கள் அந்த ட்ரைனிங் செஷனில் வந்து இருக்காரு. மோகன் பகவத் அவர்களை உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் நேரடியாக போய் சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது. இந்த சந்திப்பின் போது உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது குறித்து ஆலோசனை நடக்கும். தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி வந்து கிடைக்கல பார்த்தீங்களா, இது குறித்து ஆலோசனை நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய அப்டேட்ஸை வந்து பார்க்க முடியுது. 2027 எலெக்ஷனில் ஆட்சியை வந்து பிடிக்கிறது, 2029 ஃபுல்லாக உத்தரப்பிரதேசத்தில் கம்ப்ளீட்டாக ஸ்வீப் அடிக்கிறது, இதுக்கெல்லாம் முன்னதாக ஆரம்பத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இது குறித்தெல்லாம் ஆலோசனை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட் என்ன தெரியுமா, ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 2 வரைக்கும் பாலக்காடில் 3 நாட்கள் கோஆர்டினேஷன் மீட்டிங் வந்து நடக்க போகுது. சங் பரிவார் அமைப்புடைய கோஆர்டினேஷன் மீட்டிங் வந்து நடக்குது. இதில் ஆர்எஸ்எஸ், ஏபிவிபி, விஸ்வ ஹிந்து பரிஷத்து, இது மாதிரி சங் பரிவார் அமைப்புகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஆலோசனை வந்து நடத்துகிறாங்க. இந்த ஆலோசனையில் பாஜகவுடைய தேசிய தலைவரும் கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இன்னொருத்தர் யார் அப்படின்னா பிஜேபியுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் அந்த கோஆர்டினேஷன் மீட்டிங்கில் அவரும் கலந்துக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இப்போ இந்த செய்திகள் சங் பரிவார் அமைப்புடைய இந்த கோஆர்டினேஷன் மீட்டிங்கு, அதில் பிஜேபியுடைய தலைவர்கள் கலந்துக்கிறது, அடுத்த கட்டமாக கட்சி எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஆலோசனை. இப்போ கோரக்பூரில் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி அவர்கள் மோகன் பகவத் அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துறது, இதெல்லாம் வந்து இப்போ இந்திய கூட்டணிக்கு கவலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு நாங்கள் நம்பிக்கை இருந்தோம். இப்போ என்ன இப்படிப்பட்ட அப்டேட்லாம் கிடைக்குது அப்படின்னு இந்திய கூட்டணி கொஞ்சம் அப்செட்லையும் இருக்கிறதாக செய்திகளை பார்க்க முடியுது. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.